Welcome to MWN.com. This channel is daily providing economic news of national and international importance through charts and bets. Subscribe MWN.com. Thank you. ஒன்று. ஒரு மூலோபாய மாற்றத்தில் ஐபிஎம் புனே, லக்னோ மற்றும் கொச்சி போன்ற இரண்டாம் நிலை நகரங்களில் தீவிரமாக விரிவடைந்து வருகிறது. உள்ளூர் திறமையாளர்களை பணியமர்த்தி கல்வி நிறுவனங்கள் மற்றும் பரந்த தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் அமைப்புடன் நெருக்கமாக இணைந்து புதிய தொழில்நுட்ப எல்லைகளில் அதன் மென்பொருள் மேம்பாட்டு முயற்சிகளை அளவிடுகிறது. 2. ஏசியன் பெயிண்ட்ஸ் லிமிடெட் 692 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதாக அறிவித்துள்ளது. மதிப்பீடுகள் இல்லை. இது நிதியாண்டு 24ஆம் ஆண்டின் இதே காலாண்டில் அறிவிக்கப்பட்ட 1256 ரூபாய் கோடியுடன் ஒப்பிடும்போது 44.93% குறைவு. இது செயல்பாடுகளிலிருந்து வருவாயை 8329 ரூபாய் கோடியாக ஈட்டியது. 3. யுனைடெட் ப்ரூவரீஸ் அதன் Q4 லாபத்தில் 19.8% வளர்ச்சியை பதிவு செய்த பிறகு கவனம் செலுத்தும் ஒரு முக்கிய பங்கு ஆகும். ஆனால் அதிக ஊழியர்களின் செலவு காரணமாக இந்த காலாண்டில் லாபம் 103 அடிப்படை புள்ளிகள் சுருங்கியது. இருப்பினும் குறைக்கப்பட்ட லாபத்தை ஈடுசெய்ய அதன் பிரீமியம் பிராண்டுகளுடன் நிறுவனம் சிறப்பாக செயல்படுகிறது. 4. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்ட தரவுகளின்படி ரிலையன்ஸ் ஜியோ தொடர்ந்து இரண்டாவது மாதமாக மாதாந்திர மொபைல் சந்தாதாரர் சேர்க்கையில் முன்னணியில் உள்ளது. மார்ச் மாதத்தில் 2.17 மில்லியன் புதிய பயனர்களை பதிவு செய்துள்ளது. 5. கையிருப்பை குறைக்க உணவு அமைச்சகம் மத்திய பூல் ஸ்டாக்கில் இருந்து 2.8 மில்லியன் டன் எம்டி எத்தனால் உற்பத்திக்கான டிஸ்டில்லரிகளுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2250 பைசா மானிய விலையில் வழங்க ஒதுக்கியுள்ளது. இந்திய உணவுக் கழகத்தின் உபரி அரிசி இருப்புகளிலிருந்து உயிரி எரிபொருள் உற்பத்தியாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் 2.4 எம்டி தானியங்களுக்கு கூடுதலாக இந்த புதிய ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. 6. 2070ஆம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்ஜிய உமிழ்வை அடைவதற்கான உறுதிமொழியை கருத்தில் கொண்டு காலநிலை மாற்றத்திற்காக 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா $50 டிரில்லியன் அளவுக்கு நிதி தேவைப்படலாம் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 7. இந்தியா இங்கிலாந்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் FTA இந்தியாவில் இருந்து இங்கிலாந்துக்கு ரத்தினக் கற்கள் மற்றும் நகைகள் ஏற்றுமதிக்கு குறிப்பிடத்தக்க உத்வேகத்தை அளிக்கும். தற்போதைய ஏற்றுமதியின் அடிப்படையில் $941 மில்லியனில் இருந்து அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த உயர்வு $50 பில்லியனாக இருக்கும் என்று ரத்தினக் கற்கள் மற்றும் நகைகள் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலின் GJEPC தலைவர் கிரித் பஞ்சாலி கூறினார். 8. மே 7ஆம் தேதி வட்டி விகிதங்களை நிலையாக வைத்திருந்த பெடரல் ரிசர்வ் பணவீக்கம் மற்றும் வேலையின்மை அபாயங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அமெரிக்க மத்திய வங்கி டிரம்ப் நிர்வாகத்தின் வரி கொள்கைகளின் தாக்கத்துடன் போராடி வருவதால் பொருளாதார கண்ணோட்டத்தை மேலும் மேகமூட்டுவதாகவும் கூறியது. 9. மே 6 2025 அன்று நடைமுறைக்கு வந்த இந்தியா ஐக்கிய இராச்சியம் இலவச வர்த்தக ஒப்பந்தத்தை FTA பிளாஸ்டிக் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் வரவேற்றுள்ளது. அனைத்து இந்திய பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் FTA 6% வரை இறக்குமதி வரிகளை நீக்கியுள்ளதால் இங்கிலாந்துக்கான இந்தியாவின் பிளாஸ்டிக் ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை கவுன்சில் எதிர்பார்க்கிறது. 2027 முதல் 28 வரை ஏற்றுமதி இரட்டிப்பாகும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன. 10. கடந்த ஆண்டு 8.75 லட்சம் டன்னாக இருந்த உற்பத்தி இந்த ஆண்டு 9.5 லட்சம் டன்களைத் தொடும் என்று இந்திய ரப்பர் டீலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ஜார்ஜ் வாலி கூறினார். குறிப்பாக வடகிழக்கில் புதிய ரப்பர் பகுதிகள் சேர்க்கப்பட்டதால் உள்நாட்டு சந்தையில் RSSIV தரங்களுக்கு 195 ரூபாய் வரை விலைகள் உள்ளன.